அதாவது ஒரு காலத்துல நெருப்பையும் சாம்பலையும் கக்கின ஒரு எரிமலை, அதோட பள்ளம் இன்னைக்கு எப்படி ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ற ஒரு பசுமையான இடமா மாறுச்சுங்கிற கேள்விதான் மனசுல ஓடிட்டே இருக்கு. நிச்சயமா. பொதுவா எரிமலை பள்ளம்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும்? வெறும் பாறையும், சாம்பலும். ஆமா, ஒரு உயிரற்ற இடம் மாதிரி. அதேதான். ஆனா லொங்கோனோட்டோட கதை முற்றிலும் வேற. அந்த உயரமான சுவர்களுக்குள்ள ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்ங்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய புதிர். ஆமா, சரி, இந்த இடம் ஒரு தனி சொர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. சேட்டலைட் படங்கள்ல பார்த்தா கூட அந்த வித்தியாசம் அப்பட்டமா தெரியுது. ஆமா. தெளிவா தெரியும். பள்ளத்துக்குள்ள நல்ல அடர் பச்சை நிறம், ஆனா வெளியில ஒரே வறண்ட பழுப்பு நிற நிலம். இந்த நம்ப முடியாத மாற்றத்துக்கு முதல் காரணம் என்ன? முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அந்த எரிமலை பள்ளத்தோட அமைப்பு தான். ஒரு கிண்ணம் மாதிரி. ஓஹோ. அதோட உயரமான செங்குத்தான சுவர்கள் ஒரு இயற்கையான கோட்டை மாதிரி செயல்படுது. இதனால வெளியில இருக்கிற கடுமையான வெப்பம், வறண்ட காத்து இதெல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ள பெருசா பாதிக்கிறது இல்ல. அது அந்த இடத்துக்குன்னு ஒரு தனி நுண் காலநிலைய, அதாவது ஒரு மைக்ரோ கிளைமேட்டே உருவாக்குது. ஒரு நிமிஷம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா கென்யாவோட அந்த பகுதியே பொதுவா ரொம்ப வெப்பமான பகுதி தானே? ஆமா. அப்போ அந்த உயரமான சுவர்கள் மட்டும் எப்படி ஒரு முழுமையான கவசமா செயல்பட முடியும்? எப்படி அந்த சூடான காத்த தடுக்குது?